உங்க தாத்தா பரசுராம் ஸ்தாபிச்ச சாம்ராஜ்யம், பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். உன் பெரியப்பா இல்லாததால இத்தனை வருஷமா இந்த கம்பெனியோட பாரத்தை என் தோள்ல சுமந்த. உங்க அப்பா இல்லாம போனதுக்கு காரணமே அவன்தான். இப்போ இந்த பொறுப்பை உன் கையில ஒப்படைக்க போறேன். எக்காரணத்து கொண்டு அப்படி நடக்க விட மாட்டேன். அவன் என்னை விட ஜஸ்ட் 2 மாசம் முன்னாடி பிறந்தவன். பிசினஸ்ங்கிறது பொறுப்பு மட்டும் இல்ல, பாரம் கூட இருக்கும். யாரா இருந்தாலும் முதல் தப்புலயே நிறுத்திடணும். ஒரு தடவை துணி அழுக்காயிடுச்சுன்னா ஒரு மனுஷன் எங்க வேணாலும் உட்கார தயங்க மாட்டான். ஒரு வகையில சொல்ல போனா இது சதுரங்கம் மட்டும் இல்ல, போர்க்களம் கூட. எங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட கதிதான் அவனும் அனுபவிக்கணும். ஒரு சின்ன அலட்சியம் ஏற்பட்டாலும் பூமிக்குள்ள புதைச்சிருவாங்க, பாதாளத்துல புதைச்சிருவாங்க. someday I hope you will make a great leader. உங்க அம்மா வசுந்தரா ஒரு சின்ன குருவி மேல கூட பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவா. அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மாஸ்திரமே நேர்ல வந்தா என்ன பண்ணுவா? மேடம் இப்படி போர்ட் மீட்டிங்க்கு எமர்ஜென்சியா கால் ஃபார் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. இந்த வீட்டுல ஒரு சின்ன சந்தோஷம்னா போதும், அந்த அம்மா கண்ணுல நெருப்பு எரியும். இத்தனை வயசாயும் அந்த அம்மாவுக்கு இன்னும் புத்தி மட்டும் மர்தன், கொஞ்சம் மரியாதையா பேசு. அவங்க என் அண்ணி. இந்த கம்பெனில 50% ஷேர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. She's got that much right. Her intentions may not be right, so we need to be careful. ராம ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. இந்த மீட்டிங் விஷயத்தை நாம பாத்துக்கலாம். அப்பா, உனக்கு என் மேல இருக்கிற பாசத்தை எல்லாம் சேர்த்து இந்த கப்ல கொடுத்த மாதிரி இருக்குமா? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ உனக்கு 2 கப்பு நிறைய இந்த பாசம் கிடைக்கும்டா. ஒரு கப்பு காஃபிக்காக கல்யாணம் எதுக்குமா? அந்த 2வது கப்பும் நீயே கொடுத்துரு. ஆனா உன்ன மாதிரி காஃபி போடணும்னா காஃபி டேல 15 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். ச்சே, என் மருமக எதுக்கு அப்படியெல்லாம் வேலை பார்க்க போறா? ஷீ மஸ்ட் பி a princess. இப்போ அவ எங்க இருப்பான்னு தெரியாது, ஆனா எப்பவும் அவ என் கற்பனையில ஓடிக்கிட்டே இருப்பா. இஸ் இட்? ஹவ்? எங்கேயோ தூரத்துல அழகான ஒரு ராஜ்யம், ஒரு அழகான அந்தப்புறம், அவளை சுத்தியும் தோழிகள், அவளுக்கு மென்மையான கைகள், அந்த கைகள்ல மணமாலையோட ஒரு இளவரசி மாதிரி இந்த இளவரசனுக்காக காத்துக்கிட்டே இருப்பா. ஏய், சாணி தண்ணிடி. ஏய், 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 நில்லு. ஏய், நில்லுடி. ஏய், சொல்ல கேளு, நில்லு. ஏய், ஏய், நில்லு சொல்றல. அம்மா, அம்மா. சங்கரா வந்து ஒரு 10,000 கொடுத்துட்டு போனாருமா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியா இருக்கமோ? வாடி போலாம். என் குழப்பதான் சிங்கிள் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு என்னடா குறைச்சல்? அந்த மிட்டப்பள்ளி நர்சரி பொண்ணுங்களோட பயங்கரமா சாட்டிங் பண்ணிட்டு இருக்கியே. அந்த மங்கா சொன்னாலா நான் செம கான்ல இருக்கமோ, நிறைய பொண்ணுங்க குரூப்ல சேர்த்து விடாம என்ன முதியோர் குரூப்ல சேர்த்து விட்டாமோ, அதுல இருந்து வெளில வர முடியாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நர்சையா தாத்தா, அம்மா, இந்தாங்க தாத்தா. என்னம்மா இது? 100 ரூபாய் அதிகமா கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க தாத்தா. போகும்போது உங்க பேத்திக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க. 30 வருஷமா நான் உங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் கஷ்டப்பட்டு உன்னை பட்டணத்துல படிக்க வச்சாரு. நீ உங்க அப்பாவுக்காக இந்த கிராமத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா அவர் பையனை விட சிறந்த பொண்ணை தான் பெற்றிருக்காரு. அப்பா எப்படி இருக்காருமா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தாத்தா, எல்லாமே அவங்களே தான் பாத்துக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு வந்துருவாரு. நல்ல விஷயம் சொல்லிருக்கம்மா. நல்லா இருமா. பேங்க் போய் லோன் இஎம்ஐ கட்டிடு. நடந்து போக முடியாது, பெட்ரோலுக்கு ஒரு 200 ரூபா கூட. காலங்காலத்தில் எதுக்கு இந்த பொறுக்கி இங்க வரானுங்க? என்னமோ எப்படி இருக்குவான் பூ 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 வியாபாரம். ஒப்பனுக்கு பக்கவாதமாமே. வீட்டுக்கு வந்துருவானா இல்ல அப்படியே? டேய் அறிவு கேட்ட ரவி, என் அப்பா உயிருக்கு உன் உயிரை பணைய வச்சாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீ ஓவரா யோசிக்காத. ஏண்டி உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? பாலராஜனுக்கு சுத்தி இருக்கிறது 170 ஏக்கர், மத்தியில உந்தா இத்தனோண்டு. நல்ல ரேட்டு கொடுக்க சொல்றேன், வித்திடு. அப்புறம் அண்ணனுக்கு சிங்கிள் லேண்ட் ஆயிடும்.
பொட்டன்னு குத்துன பொம்மையில போய் விழுவ அறிவு கெட்டவனே. உன் அண்ணனுக்கு அவனோட அப்பனுக்கு இது வரைக்கும் 100 தடவை சொல்லிட்டேன். தோட்டம் மட்டும் இல்ல, அதுல வளர்ற பூ பூ புல்லு அத கூட விக்க மாட்டேன்னு போய் அவன் கிட்ட சொல்லு. எல்லாத்துக்கும் ஒரு டொமேட்டோ டைம் வரும். தோட்டம் நல்லா விளைஞ்சு கிடக்குது. ராத்திரியோட ராத்திரியா எவனாவது தூக்கிட்டு போயிட போறான். ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ வண்டி ஆடுறா. இவனுங்க நம்ம தோட்டத்தை ஆட்டையை போடணும்னு பாக்குறானுங்க. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமோ. ராத்திரிக்கு யாரையாவது காவலுக்கு போடவா? திஸ் இஸ் ridiculous. This is not your chamber room. This is board room. கூல் மிஸ்டர் ஆதித்யாராம், அது பைலாஸ்ல இருக்கிற கண்டிஷன்ஸ் தானே. இப்ப புதுசா யாரும் அதை உருவாக்கல. ஐ நோ இது பைலாஸ் இருக்கிற கண்டிஷன் தான். அப்பா எப்பவோ 30 வருஷம் முன்னாடி போட்ட கண்டிஷன் இது. இந்த கண்டிஷனால தான் நாம அண்ணனையும் எழுந்துட்டோம். மறந்துட்டீங்களா நீங்க? இனி இந்த கண்டிஷன் அப்ளை பண்ண கூடாது நாம அப்பவே டிசைட் பண்ணோம்ல. நாமளா? யார் டிசைட் பண்ணாங்க? எதுக்கு டிசைட் பண்ணாங்க? ரெசல்யூஷன் இருக்கா? அக்ரிமெண்ட் இருக்கா? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இந்த கம்பெனில எங்களுக்கு 50% ஷேர் இருக்கு. For your information, bylaws-ல ஏதாவது ரூல் சேஞ்ச் பண்ணனும்னா 51% ஷேர் இருக்கணும். இருக்கா? இந்த கண்டிஷனால பாதிக்கப்பட்டத நானும் என் குடும்பமும் தான். 100 நாள்ல திரும்பி வர வேண்டிய என் புருஷன் 20 வருஷம் ஆயும் திரும்பி வரலன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அவர் எங்க இருக்காரு? இருக்காரோ இல்லையோ? அந்த நாள்ல இருந்து நானும் என் பசங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இத்தனை வருஷம் ராஜா மாதிரி இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு இப்போ உனக்கு அப்புறம் உன் புள்ளைய கொண்டு வந்து உட்கார வச்சா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இங்க எதுக்குடா கூட்டு வந்திருக்க? உன் பிளான் என்ன? என்ன பண்ண போற? என்கிட்டயாவது சொல்றா. ப்ளீஸ் பார்க் த கார் டிரைவர். போய் ரொம்ப நேரம் ஆச்சு. மூச்சை விடு, போய் சேர்ந்துரும். அந்த கண்டிஷன் தொடர்ந்து தான் இருக்கணும். இல்லைன்னா இந்த கம்பெனியை 2ஆ பிரிச்சு எங்க பங்கு எங்களுக்கு கொடுத்துருங்க. வசுந்தரா, உன் மாமனார் கூட வேலை பார்த்த சீனியருங்கிற முறையில சொல்றேன். இந்த பிடிவாதம் நல்லதில்லம்மா. இனிமேலாவது அந்த கண்டிஷனை டெலீட் பண்ணிடலாம். என் தாத்தா கூட வேலை பார்த்த ஆள் நீ. அவர் மாதிரி மேல போய் ரெஸ்ட் எடுக்காம இங்க என்னடா பண்ற? உன் அட்வைஸ் எவன்டா கேட்டான்? பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதை இல்லாம என்ன பேசுற? வாய மூடு. கொஞ்சம் வார்த்தை அடக்கி பேசு. அத சொல்றதுக்கு நீ யாரா? சுப்பிரமணியன் சார், என்னது? பிஆர் குரூப்ஸோட நிறுவனரான உங்க தாத்தா பரசுராமன் சார் சுயமா உருவாக்கின பைலாஸ்ல ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த கம்பெனி சிஇஓவா உட்கார போற வாரிசு 100 நாட்கள் சாதாரண மக்களோட சாதாரண ஒரு வாழ்க்கைய வாழணும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய சொந்த பேரையோ அல்லது குடும்பத்துடைய பெயரையோ பணத்தையோ எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. தன்னுடைய சுய புத்தியையும் தன்னுடைய தனி திறமையும் பயன்படுத்தி நீதி நேர்மையோட இந்த 100 நாட்களை கழிக்கணும். அதுக்கப்புறம் போர்டு நியமிக்கிற ஓர் உண்மையை கண்டறியும் குழு இந்த 100 நாட்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க இந்த கம்பெனி சிஇஓவா பதவியேற்க எந்த தடையும் இல்லை. ஒருவேளை ஏதாவது காரணத்தினால இந்த 100 நாள் வாய்ப்பை முடிக்க முடியலன்னா அந்த வாய்ப்பு அடுத்த வாரிசுக்கு ஏற்படுத்தி தரப்படும்.